வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றம் இன்று மீண்டும் கூடுகிறது. 3 நாட்களில் 18 சட்ட முன்வரைவுகளை நிறைவேற்ற திட்டம். இளம் குற்றவாளியின் விடுதலைக்கு எதிர்ப்பு, போராட்டம் தொடரும் என நிர்பயா பெற்றோர் அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் வைணவ தலங்களில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. பரமபத வாசல் திறப்பு, பல லட்சம் பக்தர்கள் தரிசனம். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டி, கோப்பையை கைப்பற்றி சென்னை அணி சாதனை. இரண்டு நாள் விடுமுறைக்கு பின்னர் இன்று மீண்டும் கூடும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்புடன் முக்கிய சட்ட முன்வரைவுகள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த மாதம் 26ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் எதிர்க்கட்சிகளின் அமளியால் பெரும்பாலும் முடங்கி வருகிறது. இதனிடையே மக்களவையில் 12 சட்ட முன்வரைவுகள் நிறைவேற்றப்பட்டன. ஆனால் ஆளும் பாரதிய ஜனதா அரசிற்கு மாநிலங்களவையில் போதிய பெரும்பான்மை இல்லாததால் அங்கு இவை நிறைவேற்றப்பட இயலாத நிலை நீடித்தது. இந்த நிலையில் குளிர்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாளுடன் நிறைவடைவதால் முக்கிய சட்ட முன்வரைவுகளை நிறைவேற்ற மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டது. இதனை அடுத்து மாநிலங்களவை தலைவர் ஹமீத் அன்சாரி தலைமையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதில் சுமூக முடிவு எட்டப்பட 18 சட்ட முன்வரைவுகளை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகள் ஒப்புக்கொண்டன. ஆனால் சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட முன்வரைவிற்கு ஆதரவில்லை என்று காங்கிரஸ் உறுதிபட தெரிவித்துள்ளது. எனவே குளிர்கால கூட்டத்தொடரின் எஞ்சிய நாட்களில் மற்ற சட்ட முன்வரைவுகள் நிறைவேற்றப்பட வாய்ப்புள்ளது. பாலியல் வன்கொடுமை வழக்கு இளம் குற்றவாளி விடுதலைக்கு எதிரான போராட்டம் இன்றும் தொடரும் என்று நிர்பயாவின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய தில்லி மருத்துவ மாணவி நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய 6 குற்றவாளிகளில் ஒருவர் திகார் சிறையில் உயிரிழந்தார். எஞ்சிய 5 சிறார் குற்றவாளியாக இருந்தவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தண்டனை முடிவடைந்ததை அடுத்து அவரை விடுவிக்க கூடாது என்று தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தில்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனையடுத்து சிறார் காப்பகத்திலிருந்து அவர் நேற்று விடுதலை செய்யப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தில்லியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிர்பயாவின் பெற்றோர் மற்றும் சமூக நல அமைப்பை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டனர். காவலின் போது நிர்பயாவின் தாயாருக்கு காயம் ஏற்பட்டது. பின்னர் விடுவிக்கப்பட்ட அவர்கள் இன்றும் தங்கள் போராட்டம் தொடரும் என்று அறிவித்துள்ளனர். भाई हम लोग तो शांतिपूर्वक सब कुछ कर रहे थे। कोई हम लोग का ऐसा इरादा तो था नहीं कि हम किसी तरह का कोई यहाँ बवाल मचाएं और जबरदस्ती उठा करके पता ना करीब 4-5 घंटे तो घुमाते ही रह गए, इधर से उधर करके। हमारी मैडम को भी उन्होंने जबरदस्ती उतारा 2 कांस्टेबल को लगा करके, जिससे कि पुलिस की रवैया तो ठीक नहीं रही है। देखिए अब क्या करें. இதனிடையே இளம் குற்றவாளியை விடுவிக்க கூடாது என தில்லி மகளிர் ஆணைய தலைவி ஸ்வாதி மாலிக் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது. தில்லி கிரிக்கெட் சங்க ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்பட 6 பேர் மீது இன்று அவதூறு வழக்கு தொடர மத்திய நீதித்துறை அமைச்சர் அருண்ஜேட்லி திட்டமிட்டுள்ளார். தில்லி மற்றும் மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு வரை தற்போதைய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைவராக இருந்தபோது ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த ஊழலின் அருண்ஜேட்லிக்கு தொடர்பு இருப்பதாக கூறிய தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தில்லி தலைமை செயலகத்தில் நடத்திய சோதனையின் போது இதற்கான ஆதாரங்களை சிபிஐ திருடிச் சென்றதாக குற்றம் சாட்டியிருந்தார். இதேபோல முன்னாள் கிரிக்கெட் வீரரும் பாரதிய ஜனதா கட்சி எம்பியுமான கீர்த்தி ஆசாத் தில்லியில் நேற்று தில்லி கிரிக்கெட் சங்கத்தின் பல கோடி ரூபாய் ஊழல் தொடர்பான ஆதாரங்களை வெளியிட்டார். இந்த நிலையில் தம் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை தெரிவித்த கெஜ்ரிவால் மற்றும் ஆம் ஆத்மி தலைவர்களான குமார் விஸ்வாஸ், அசுதோஷ், சஞ்சய் சிங், தீபக் பாஜ்பாய் மற்றும் கீர்த்தி ஆசாத் உள்பட 6 பேர் மீது இன்று அவதூறு வழக்கு தொடர அருண்ஜேட்லி முடிவெடுத்துள்ளார். The Aam Aadmi Party, whether it's Mr. Kejriwal or his colleagues, seems to follow politics of defamation. They seem to clearly make absolutely patently malicious, unsubstantiated allegations without any foundation. And in this case, they've been doing it consistently. காஷ்மீரில் உள்ள புல்வாமா மாவட்டத்தில் காவல் நிலையம் மீது தீவிரவாதிகள் கையெறி குண்டு வீசி தாக்குதல் நடத்தினர். பாகிஸ்தான் எல்லை வழியாக காஷ்மீருக்குள் ஊடுருவும் தீவிரவாதிகள் அங்கு பாதுகாப்பு படையினர் மீது அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் காஷ்மீரின் தென்பகுதியில் உள்ள புல்வாமா மாவட்டத்தின் காக்காபோரா காவல் நிலையம் மீது தீவிரவாதிகள் கையெறி குண்டு வீசி தாக்குதல் நடத்தினர்.
தீவிரவாதிகள் வீசிய குண்டு பெரும் சத்தத்துடன் காவல் நிலைய முற்றத்தில் விழுந்து வெடித்தது. இந்த தாக்குதலில் யாரும் காயமடையவில்லை என்றாலும் தீவிரவாதிகளை தேடி அழிக்கும் பணி நடந்து வருகிறது. வெள்ளம் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு மேலும் 2000 கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்க வேண்டும் என முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். கடந்த 1 மற்றும் 2ஆம் தேதியில் கொட்டி தீர்த்த வடகிழக்கு பருவமழையால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் மாவட்டங்கள் பலத்த பாதிப்படைந்தன. தமிழக வெள்ள சேதத்தை பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, கல்ராஜ் மிஸ்ரா ஆகியோர் பார்வையிட்ட நிலையில் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியும் வெள்ள நிவாரண பணிகளை பார்வையிட்ட பின் தலைமை செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்தார். அப்போது வெள்ள நிவாரண உதவியாக ஏற்கனவே 1900 கோடி ரூபாய் வழங்கிய பிரதமருக்கு நன்றி தெரிவித்த ஜெயலலிதா தமிழகத்திற்கு மேலும் 2000 கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்கும்படி கேட்டுக்கொண்டார். பின்னர் தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி வெள்ளம் பாதித்த பகுதிகளில் முத்ரா திட்டத்தின் கீழ் குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படும் என தெரிவித்தார். There is a sufficient amount of headroom that the banks have available, particularly in relation to the Mudra scheme. About 2,000 of these claims have already been settled. All balance claims would be settled within a period of 4 weeks. And if there are any disputes, rather than people going to courts, each insurance company would have an ombudsperson who would settle these claims in further 4 weeks. வைகுண்ட ஏகாதசி திருநாளான இன்று ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவிலில் அதிகாலையில் பரமபத வாசல் வழி அருள்மிகு நம்பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படுவதுமான ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 10 நாட்களாக பகல் 10 உற்சவங்கள் நடைபெற்றன. நிறைவாக வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் உச்சமான பரமபத வாசல் திறப்பு இன்று அதிகாலையில் நடைபெற்றது. கருவறையிலிருந்து அதிகாலை 3:45 மணிக்கு ரத்தினாங்கி இரட்டை கிளி மாலை அணிந்து புறப்பட்ட நம்பெருமாள் சந்தனு மண்டபத்தின் வழிவந்து பின்னர் ராஜமகேந்திரன் திருச்சுற்றின் வழிவந்தார். பல்லி சொல்ல கேட்ட பின் சரியாக காலை 5 மணிக்கு பரமபத வாசல் திறக்கப்பட வாசல் வழியே நம்பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் சந்திர புஷ்கரணி மணல்வெளி வழியே திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளிய நம்பெருமாள் அங்கேயே வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். நம்பெருமாளை தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் பரமபத வாசல் வழி வந்து கொண்டிருக்கின்றனர். வைகுண்ட ஏகாதசி திருவிழாவையொட்டி ஸ்ரீரங்கத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டுள்ளனர். கோவிலுக்குள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக விரிவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன. வைகுண்ட ஏகாதசி திருநாளில் நம்பெருமாளையும் கருவறை பெரிய பெருமாளையும் தரிசிக்க நல்லன நடைபெறும் என்பதும் பிறப்பு அறுபட்டு முக்தி கிடைக்கப்பெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. திருச்சி திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலின் வைகுண்ட ஏகாதசி விழா கடந்த 10ஆம் தேதி அன்று துவங்கியது. பகல் 10 உற்சவம் முடிந்து விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு இன்று நடைபெற்றது. இந்த சொர்க்கவாசல் திறப்பில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நம்பெருமாளை தரிசித்தனர். இந்த வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு ரொம்ப சிறப்பா நம்ம ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயில்ல ரொம்ப நல்லா சேவிச்சுட்டு இருக்கோம். இந்த இதுவை அதுவும் இந்த வருஷத்தோட என்ன முக்கியம்னா ஜனவரி 1, 2015 ஆஸ் வெல் அஸ் இன்னைக்கு டிசம்பர் 21 இந்த வருஷமே 2 வைகுண்ட ஏகாதசி சேவிச்சது எங்களை மாதிரி பக்தர்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்த வைகுண்ட ஏகாதசிக்காக சாமியை பார்க்கணுங்கிறதுக்காக காலையில 12 மணிக்கு ஏர்லி மார்னிங்கே கிளம்பி வந்தோம். ஆனால் நல்ல தரிசனம் கிடைச்சது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். இந்த சமயத்தில் நாங்கள் இங்கே இருக்கிறது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். தெய்வ கடாட்சம் நிறைய கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்குள்ளே இருக்குது. எனக்கு வருஷம் வந்துட்டு இருக்கேன். நான் மெயினாக பார்த்தது மூலவர் பார்த்தேன். மூலவர் ரங்கநாத பெருமாளை சேவிச்சேன். அதுக்கப்புறமேட்டு பரமபத வாசல் சொர்க்க வாசலை மிதித்தேன். அதுக்கப்புறமேட்டு ஆயிரங்கால் மண்டபத்தில் தாயார் சன்னதியை பார்த்துட்டேன். இதுதான் எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குது. மெட்ராஸ்லேருந்து வந்தது இதுக்காகவே வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரே ஆண்டில் 2 வைகுண்ட ஏகாதசியை கண்ட மன நிறைவோடு அரங்கனின் அருளை பெற்று செல்லும் பக்தர்களோடு வேந்தர் செய்திகளுக்காக திருவரங்கத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் ஈஸ்வரமூர்த்தியுடன் குமார்.
சென்னையில் திருவல்லிக்கேணியில் உள்ள அருள்மிகு பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் நடைபெற்ற பரமபத வாசல் திறப்பு விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஏகாதசி திருவிழாவையொட்டி அருள்மிகு பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் நேற்றிரவு முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். அதிகாலை 3 மணி முதல் பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கோவிலுக்குள் சுவாமி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 4:40 மணிக்கு பரமபத வாசல் வழியாக எழுந்தருளிய பார்த்தசாரதி பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதைத் தொடர்ந்து திரண்டிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் பெருமாளை தரிசனம் செய்தனர். இந்த வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விசேஷமானது, குதூகலமாக இருக்குது, சந்தோஷமாக எல்லாரும் இவ்வளோ ஜனங்களை பார்க்கறதே புண்ணியம், அதுவே ரொம்ப விசேஷம். இதை பார்த்தா ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. வீட்டுக்கு போனாலும் மனசு நிம்மதியாக இருக்குது. சேவிக்காக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சேவித்தா ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ரொம்ப அழகாக நடந்தது. சேவிச்சுட்டே இருக்கோம். எங்களுக்கு இந்த அளவு கிடைச்சது பெரிய பாக்கியம், நாங்கள் பண்ண புண்ணியம். ஒரு வருஷமும் நாங்கள் வருவோம். இந்த வருஷமும் ரொம்ப சிறப்பாக தரிசனம் கிடைச்சது. இவ்வளோ நல்லா பெருமாளை இவ்வளோ கிட்டக்க சேவிக்க நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். எங்களோட எல்லா ஆசையும் பூர்த்தி ஆகிடும் நாங்கள் நம்புகிறோம். காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு நிலவுவதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். காஷ்மீரில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு நிகழாண்டில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகமாக உள்ளது. விடிந்து வெகுநேரமாகியும் பனிப்பொழிவு நீடிப்பதால் மாணவ மாணவிகள் மற்றும் அலுவலகம் செல்வோர் சிரமப்பட்டு வருகின்றனர். பனிப்பொழிவில் இருந்து தப்பிக்க மக்கள் ஆங்காங்கே சாலைகளில் நெருப்பு மூட்டி குளிர்காய்கின்றனர். தேநீர் கடைகளிலும் கூட்டம் அலைமோதுகிறது. சாலைகளை பனி மூடியுள்ளதால் போக்குவரத்து சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே வட இந்தியாவில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா மலைநகரமான ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் ஐஸ் ஸ்கேட்டிங் போட்டி தொடங்கியுள்ளது. பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை ஈர்த்துள்ள இந்த போட்டியில் கலந்து கொள்ள 200க்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளனர். ஆண்டுதோறும் குளிர்காலத்தில் சிம்லாவில் 3 மாதங்கள் தொடர்ந்து நடைபெறும் ஐஸ் ஸ்கேட்டிங் போட்டியை காண வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாடக்குளம் கண்மாய்க்கு 24ஆம் தேதி நீர்த்திறப்பு. கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. வைகை நதியிலிருந்து மதுரை மாடக்குளம் கண்மாய்க்கும் கண்மாயிலிருந்து பாசனத்திற்கும் வரும் 24ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மாடக்குளம் கண்மாயிலிருந்து பாசனத்திற்கு நீர் திறந்து விட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிலையில் மாடக்குளம் கண்மாயை கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு, ஆட்சியர் இல சுப்பிரமணியன் ஆகியோர் பார்வையிட்டு அதன் உறுதித்தன்மையை ஆராய்ந்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு, மாடக்குளம் கண்மாய் உறுதியாக இருப்பதாகவும் 70% நிரம்பியிருப்பதாகவும் தெரிவித்தார். கண்மாய் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய அமைச்சர், வரும் 24ஆம் தேதி வைகை நதியிலிருந்து மாடக்குளம் கண்மாய்க்கும் கண்மாயிலிருந்து பாசனத்திற்கும் நீர் திறக்கப்படும் என தெரிவித்தார். சென்றாண்டு 50 ஏக்கர் அளவுக்கு ஆக்கிரமிப்பு இருந்தது, அதை எடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது எவ்வளோ ஆக்கிரமிப்பு என்பது சர்வை படம் எடுத்து அந்த மாதிரி நீர் கொள்ளளவு கொண்ட இது போன்ற கம்மா பகுதியில் எங்கே ஆக்கிரமிப்பு இருந்தாலும் அதிகாரி சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும், பொதுமக்கள் சொன்னாலும் கவனமாக எடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டிருக்கு. தஞ்சாவூர் அரசு சர்க்கரை ஆலையில் அடிக்கடி பழுது ஏற்பட்டு கரும்பு அரவை பாதிக்கப்படுவதால் பொருளாதார இழப்பு ஏற்படுவதாக கரும்பு விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். தஞ்சையை அடுத்த குறுங்குளத்தில் அரசு அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலை செயல்பட்டு வருகின்றது. நிகழாண்டில் கரும்பு அரவை பணி தாமதமாக தொடங்கியுள்ள நிலையில் அரவை எந்திரம் அடிக்கடி பழுதடைந்து வருகின்றது. இதனால் கரும்பு வெட்டும் பணியை தாமதமாக செய்ய வேண்டியுள்ளதால் கரும்பின் பிழிதிறன் குறைவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இதனால் ஏற்படும் இழப்பை அரசை ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தும் விவசாயிகள் ஆலை எந்திரங்களை முறையாக பராமரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மில்லு பிரேக்கட் ஆகிறதுனால விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பாக இருக்குது. அதே போல் விவசாயிகளுக்கு வந்து காலதாமதமாகி வெட்டுறதுனால கிட்டத்தட்ட 1 லட்சம் டன் அக்டோபர் மாதம் நவம்பர் மாதத்தில் வெட்ட வேண்டிய கரும்பு 1 லட்சம் டன் பாக்கி இருக்குது. அந்த 1 லட்சம் டன் பாக்கி வெட்ட வேண்டிய கரும்பு வந்து இப்படியே தள்ளிக்கிட்டே போனால் பின்னாடி வெட்டுக்கூலி பல மடங்கு உயர்ந்து போயிடும். அந்த பல மடங்கு உயர்வதற்கு வந்து ஆலை நிர்வாகம் தான் ஏற்றுக்கணும். நாளைக்கு 4 மணி நேரம் 8 மணி நேரம் நின்றுட்டு இருக்குது. இது மாதிரி நின்று ஓடிச்சுன்னா விவசாயி கரும்பு வெட்ட முடியாது. 6 மாதம் வந்து மில்லு ஓடாமல் இருக்குது. அப்போ வந்து நல்ல பொருளை வந்து ரிப்பேர் பார்க்கணும். தரமான பொருளை வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. மில்லு ஆரம்பிக்கிற நேரத்தில் வந்து டர்மல் இல்லாது இல்லைன்னு சொல்லி சாக்காட்டி 2 மாதம் லேட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் விவசாயி ரொம்ப பாதிக்கப்படுறான். உடனே வந்து யார் தரமான பொருளை வந்து வாங்கி கொடுக்கலன்னு சொன்னால் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அனைத்து தரப்பு மக்களுக்கும் உதவிகள் சென்றடையும் வகையில் வெள்ள நிவாரண கணக்கெடுப்பு பணி நடைபெற வேண்டும் என்று கடலூர் மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. கடலூர் கிழக்கு மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் விழுப்புரம் மற்றும் கடலூர் மண்டல தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் கடலூரில் நடைபெற்றது. இதில் மழை மற்றும் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ முகாம் மற்றும் நிவாரண உதவிகள் வழங்கிய டாக்டர் பாரிவேந்தருக்கு நன்றி தெரிவிப்பது உள்பட 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் கடலூர் மாவட்டத்தின் புதிய அமைப்பு செயலராக NKGS சந்திரன் பொறுப்பேற்றுக் கொண்டார். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு 4 குழந்தைகள் உள்பட 9 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையால் கடலூர் மாவட்டமே வெள்ளக்காடானது. தற்போது இயல்பு நிலை திரும்பி வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வெளியேற்றப்படாமலேயே உள்ளது. இதனால் நோய் தொற்று ஏற்பட்டு பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 4 குழந்தைகள் உள்ளிட்ட 9 பேருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது கண்டறியப்பட்டு கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் அவர்கள் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்ற மாவட்ட மற்றும் நகராட்சி நிர்வாகம் விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடலூர் மாவட்ட மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பனங்காட்டு கிராமத்தில் வந்து 1 மாதமாக மழை பெஞ்சிருக்கு. அங்கே வீடுகள் வந்து அங்கங்கே தண்ணி தேங்கி நின்று மக்களுக்கு பாதிப்பாகி டெங்கு மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தோம். ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே வந்து டெங்கு மாறி போச்சுப்பா, நீங்கள் வந்து டெங்கு வரல போய் வச்சுன்னு சொல்லிட்டு 1 வாரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணி 2 வேளை ரத்தம் டெஸ்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறாங்க. மழையில் வந்து அங்கே எல்லாமே தண்ணி நின்று போச்சு. டெங்கு ஜுரம் எல்லாம் பரவிக்கிட்டு இருக்குது. இந்த ப்ளீச்சிங் பவுடர் வந்து விபூதி தூவுற மாதிரி தூவிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூடுதலாக போட்டு அந்த தண்ணியெல்லாம் வந்து மோட்டர் வச்சு எடுத்து சுத்தப்படுத்துனா இந்த நோய் பரவாமல் இருக்கும். அது சரியாக செய்ய மாட்டுறாங்க. பராமரிப்பு சரியில்லைங்க. நல்லபடியாக செய்யணுங்க. குற்றாலம் அருவிகளில் குறைவாக தண்ணீர் விழும்போதும் குளிக்க தடை விதிக்கப்படுவதாக சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிகர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. பாதுகாப்பு வளையங்களை தாண்டி தண்ணீர் விழும்போது சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்க காவல்துறையினர் தடை விதிப்பது வழக்கம். ஆனால் குறைவாக தண்ணீர் விழும் நேரத்திலும் இதுபோன்ற தடை விதிக்கப்படுவதால் கடந்த மாதம் மட்டும் 20 நாட்கள் தடை நடைமுறையில் இருந்ததாக குற்றாலம் வணிகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்களின் வருகை குறைந்து கடும் விற்பனை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இப்போ சமீப நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க வந்து தண்ணி குறைவான தண்ணி வர விழுந்தும் கூட தடை போட்டாங்கன்னு சொன்னால் குற்றாலத்துக்கு வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் வந்து லட்சக்கணக்கில் வந்து ஏமாற்றம் அடைகிறாங்க. இதை நம்பி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு வந்து வியாபாரம் வந்து பெரிய நஷ்டமான ஒரு சூழ்நிலையை வந்து சபரிமலை சீசனை ஒட்டி கன்னியாகுமரியில் வந்து குவியும் ஐயப்ப பக்தர்கள் அங்கு அடிப்படை வசதிகள் தேவை என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு ஏப்ரல் மே மாதங்களில் சுற்றுலா பயணிகளும் சபரிமலை சீசனில் ஐயப்ப பக்தர்களும் அதிக அளவில் வருவது வழக்கம். இந்த ஆண்டும் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து வரும் ஐயப்ப பக்தர்கள் குமரிமுனையில் அதிக அளவில் குவிந்து சூரியன் உதிப்பதையும் மறைவதையும் ரசிக்கின்றனர். பின்னர் முக்கடலும் ஒன்று கூடும் இடத்தில் குளித்து விவேகானந்தர் பாறை, காந்தி மண்டபத்தை சுற்றி பார்த்து பகவதி அம்மனை தரிசித்து செல்கின்றனர். இந்நிலையில் கன்னியாகுமரியில் அடிப்படை வசதிகளான கழிப்பிடம், குடிநீர், பெண்கள் உடைமாற்றும் அறை, வாகன நிறுத்துமிடம் வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். வர வழியில் நான் வந்து கன்னியாகுமரி பார்த்தோம். சூரிய தரிசனம் பார்த்துட்டு கடலில் நீராடிட்டு வந்து இப்போ காந்தி மண்டபம், விவேகானந்த மண்டபம், பகவதி அம்மன் மண்டபம் கோயிலில் போயிட்டு பார்த்துட்டு வந்து துணிமணிலாம் வாங்கணும் சாமி. ஏராளமான பக்தர்கள் இங்கே வந்திருக்காங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்திருக்காங்க. கூட்டம் அதிகமாக இருப்பதால் இங்கே வந்து கழிப்பிடம், போக்குவரத்து, குடித்தண்ணி ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் பற்றாக்குறையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்.
உலக சுற்றுலாத்தலமான கன்னியாகுமரிக்கு வெளிநாடு மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் சுற்றுலா வருவது வழக்கம். அதில் குறிப்பாக ஆண்டுக்கு இருமுறை இங்கு அதிக சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். ஒன்று கோடை விடுமுறையை விட்டு ஏப்ரல் மே மாதங்களில் வரும் சுற்றுலா பயணிகள். மற்றொன்று இந்த கார்த்திகை மாதத்தில் சபரிமலை மாலை அணிந்து வரும் பக்தர்கள் கூட்டம் அதிகம் வரும் இந்த சமயத்தில். அவ்வாறு இங்கு இந்த ஆண்டும் வழக்கம் போல ஏராளமான பக்தர்கள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். கன்னியாகுமரியில் குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, குஜராத் இப்படி பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த ஆண்டு வழக்கம் போல வந்துள்ளனர். இங்கு வருபவர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிவிட்டு பின்னர் இங்குள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான கடலோரம் அமைந்திருக்கும் திருவள்ளுவர் சிலை பாறை, விவேகானந்தர் பாறை, காந்தி நினைவு மண்டபம், காமராஜர் மணிமண்டபம், பகவதி அம்மன் கோயில் ஆகியவற்றை சுற்றி பார்த்துவிட்டு மகிழ்ச்சியோடு செல்வதாக தெரிவிக்கின்றனர். மேலும் இங்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் இந்த ஒரு மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒரு கோரிக்கை வைத்துள்ளனர். என்னவென்றால் இங்கு அடிப்படை வசதிகள், அதாவது கழிப்பிடங்கள், குடிநீர் வசதி, பெண்கள் உடைமாற்றும் அறைகள், வாகன நிறுத்தம் இவ்வாறான முக்கிய அடிப்படை வசதிகளை இன்னும் சற்று மேம்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்காங்க. வேந்தர் செய்திகளுக்காக கன்னியாகுமரியிலிருந்து ஆனந்த் ஜியோ. சேலத்தில் உள்ள அருள்மிகு கோட்டை அழகிரிநாதர் கோவிலில் நடைபெற்ற பரமபத வாசல் திறப்பு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவையொட்டி அதிகாலை 5 மணிக்கு பெருமாளுக்கும் தாயாருக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு ராஜ அலங்காரத்தில் சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் பரமபத வாசல் வழியாக பல்லக்கில் பவனி வந்த பெருமாளை பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். அதிகாலையில் எம்பெருமானுக்கு தனுர்மாச பூஜை செய்யப்பட்டு ஆதாரம் நெய்யப்பட்டு திருவாசல் பரமவாசல் புண்ணியாவாதனம் செய்யப்பட்டு எம்பெருமான் பரமவாசல் விஸ்வரூப காட்சி அளித்தார். இந்த விசேஷமான வைகுண்ட ஏகாதசியை சேவித்தால் இகபெற சுகமெல்லாம் கிடைக்கப்பட்டு அனைவரும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று உலக மக்கள் நன்மை கருதி எல்லாம் வல்ல அழகிரிநாத திருவடியில் சரணாதடைந்து அவனை ஆடிப்பாடி வணங்குவோமாக. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு விழுப்புரம் வைகுண்ட வாச பெருமாள் கோவிலில் பரமபத வாசல் திறப்பு நடைபெற்றது. அதிகாலை 5 மணியளவில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கங்களுக்கு இடையே அருள்மிகு வைகுண்ட வாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பரமபத வாசல் வழியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சிறப்பு தீப ஆராதனைகள் நடைபெற்ற போது பக்தர்கள் இருகரம் கூப்பி மூலவரையும் வணங்கிச் சென்றனர். விழாவில் பல ஆயிரம் பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அருள்மிகு மதன கோபால சுவாமி கோவிலில் நடந்த பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சியில் பல ஆயிரம் பக்தர்கள் பங்கேற்றனர். வைகுண்ட ஏகாதசி விழாவில் கலந்து கொண்டு பரமபத வாசல் வழியாக வந்து பெருமாளை தரிசித்தது மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாக பக்தர்கள் தெரிவித்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் மதன கோபால சுவாமி அப்படிங்கிற பெருமாள் கோவிலில் வந்து இன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கிறாங்க. இங்கேயும் மிக சிறப்பாக இந்த சொர்க்கவாசல் தினம் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள்லாம் இந்த சொர்க்கவாசல் வழியாக எம்பெருமாளை தரிசிக்கிறதுல மிக்க சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைகிறோம். இதேபோன்று நாமக்கல் மலைக்கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவையொட்டி பரமபத வாசல் திறக்கப்பட்டது. அதிகாலை 2 மணி முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் பக்தி முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். கரூரில் உள்ள ஸ்ரீ அபய பிரதான ரெங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி இன்று அதிகாலை 5 மணியளவில் பரமபத வாசல் வழியாக நம்பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் கோவில் வாகனப்படி மண்டபத்தில் சிறப்பு தீபாராதனைகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பண்டரிநாதன் கோவில் சுவாமி முத்தங்கை அலங்காரத்தில் பரமபத வாசல் வழியாக கோவிலுக்கு சென்று உலா வந்தார். ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க பண்டரிநாதன் ரகுமாயித்தாய் ஆலயத்தில் பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து சொர்க்கவாசல் வழியாக இன்றைக்கு வெளிவந்து பண்டரிநாதன் ரகுமாயித்தாயை வழிபட்டு இறையருள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கோவா அணி உரிமையாளர் மீது தாக்குதல். சென்னை அணி வீரர் எலானோ ப்ளூமர் கைது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
ஏமன் நாட்டில் சவுதி அரேபிய கூட்டுப்படை நடத்தி வரும் கடும் தாக்குதலில் 75 பேர் உயிரிழந்தனர். அரபு நாடான ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் சவுதி அரேபிய ஆதரவு கூட்டுப்படையினருக்கும் இடையில் உள்நாட்டு போர் நடந்து வருகிறது. கூட்டுப்படைக்கு ஆதரவாக சவுதி அரேபியா தலைமையிலான வளைகுடா நாடுகள் வான் தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. ஹஜ்ஜா பகுதியில் நடந்த கடுமையான குண்டுவீச்சில் 2 தமிழர்கள் உட்பட 75 பேர் பலியாகியுள்ளனர். இந்நிலையில் ஜெனீவாவில் நடந்த 2வது பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து சவுதி ஆதரவு படை ஏமன் தலைநகர் சனா அருகே பீரங்கிகளை குவித்துள்ளது. இதனால் ஏமன் உள்நாட்டு போர் புதிய திருப்பத்தை அடைந்துள்ளது. இதனிடையே ஏமன் பேச்சுவார்த்தை தோல்விக்கு அனைத்து தரப்பினருமே காரணம் என ஏமன் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்பெயின் நாட்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சிக்கே வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தெரியவந்திருக்கிறது. ஸ்பெயின் நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் பழமைவாத மக்கள் கட்சி, சோசியலிஸ்ட் கட்சி மற்றும் 2 புதிய கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்டுள்ளனர். நேற்று வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது. இந்நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி 350 இடங்கள் கொண்ட நாடாளுமன்றத்தில் ஆளும் பழமைவாத மக்கள் கட்சி 114 இடங்களை கைப்பற்றி முதலிடம் பிடிக்கும் என தெரியவந்துள்ளது. ஆனால் பெரும்பான்மை பெற 176 இடங்கள் தேவை என்ற நிலையில் அந்த கட்சி பெரும்பான்மை பெற வாய்ப்பில்லை என்பதும் கணிப்பு மூலம் தெரியவந்திருக்கிறது. சோசியலிஸ்ட் கட்சி 79 முதல் 85 இடங்கள் பெற்று 2வது இடம் பிடிக்கும் எனவும், புதிய கட்சிகளான பெடோமாஸ் 3வது இடத்தையும், சியூடனாஸ் கட்சி 4வது இடத்தையும் பிடிக்கும் எனவும் கருத்து கணிப்பு கூறியுள்ளது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து இறுதிப் போட்டியில் சென்னை அணி அபார வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. ISL எனப்படும் இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து இறுதிப் போட்டி நேற்றிரவு கோவாவில் உள்ள நேரு திடலில் நடைபெற்றது. இதில் FC கோவா அணியும் சென்னையின் FC அணியும் மோதின. விறுவிறுப்பாக நடந்த முதல் பாதியில் இரு அணிகளுமே கோல் போடாத நிலையில் 2ஆம் பாதி ஆட்டம் தொடங்கியது. ஆட்டத்தின் 54வது நிமிடத்தில் சென்னை வீரர் ஸ்டீவன் மெண்டோசாவை எதிரணியினர் அவர்களது கோல் கம்பம் அருகில் முரட்டுத்தனமாக கீழே தள்ளியதால் சென்னை அணிக்கு பெனால்டி வாய்ப்பு கிடைத்தது. சென்னை வீரர் ப்ரூனோ பெலிசாரி அதை கோலாக மாற்றினார். Up he comes now, Pelissari against Katimani! Oh! Goalkeeper saved it, but Pelissari will bundle it over the line. The goalkeeper did enough, it wasn't a great penalty, but nobody closed in to try and clear it. And Bruno Pelissari has followed up to put Chennai in front. It's the visit. சுதாரித்துக் கொண்ட கோவா அணியினர் பதில் கோல் அடிக்க முயன்றனர். 59வது நிமிடத்தில் கோவா வீரர் ரோமியோ கடத்தி தந்த பந்தை ஹவோகிப் கோலாக்கியதால் இரு அணிகளும் 1-1 என சமநிலையை எட்டின. அதன்பின் கிடைத்த பெனால்டி வாய்ப்பு ஒன்றை மெண்டோசா தவறவிட்டார். ஆட்டத்தின் 87வது நிமிடத்தில் கோவா வீரர் ஜோஃப்ரி அபாரமாக ஒரு கோல் அடிக்க கோவா 2-1 என முன்னிலை பெற்றது. ஆனால் 90வது நிமிடத்தில் சென்னை வீரர் மெண்டோசா கோல் அடிக்க முயல பந்து தவறுதலாக கோவா கோல்கீப்பரின் கையில் பட்டு சேம் சைட் கோலாகியது. இதனால் ஆட்டம் மீண்டும் 2-2 என சமநிலை எட்டியது. காய் நேரமான 92வது நிமிடத்தில் மெண்டோசா அற்புதமாக ஒரு கோல் அடிக்க 3-2 என சென்னை அணி அபார வெற்றி பெற்று ISL கோப்பையை கைப்பற்றியது. So it is officially going down. We believe it's a Katamani goal. Here's a chance. Mendoza! Oh, he's done it again! Steven Mendoza! What a turnaround by Chennai! இதனிடையே வெற்றி கொண்டாட்டத்தின் போது கோவா அணியின் உரிமையாளரை தாக்கியதாக கூறி சென்னை அணியின் நட்சத்திர வீரர் எலானோ ப்ளூமர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவாவில் நடந்த இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து இறுதிப் போட்டியில் சென்னையின் FC அணி அபார வெற்றி பெற்றது. சென்னை அணியினர் இந்த வெற்றியை கொண்டாடிய போது கோவா அணியின் உரிமையாளர்களில் ஒருவரான தொழிலதிபர் தத்தராஜ் சால்குங்கரை சென்னை அணியின் நட்சத்திர வீரர் எலானோ ப்ளூமர் தாக்கியதாக கூறப்படுகிறது. எலானோவை கைது செய்த காவல்துறையினர் அவர் மீது 341வது பிரிவு உள்பட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றம் இன்று மீண்டும் கூடுகிறது. 3 நாட்களில் 18 சட்ட முன்வரைவுகளை நிறைவேற்ற திட்டம்.
இளம் குற்றவாளியின் விடுதலைக்கு எதிர்ப்பு, போராட்டம் தொடரும் என நிர்பயா பெற்றோர் அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் வைணவ தலங்களில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. பரமபத வாசல் திறப்பு, பல லட்சம் பக்தர்கள் தரிசனம். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டி. கோப்பையை கைப்பற்றி சென்னை அணி சாதனை. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 உச்சி வேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.